ஹாய், வெல்கம் டு அந்தோன் யூஸ் பண்ண நம்ம பட்டர்ஃப்ளை மிக்ஸ் கிரைண்டர் வாங்கியிருக்கோம். வாங்க இது எப்படி அன்பாக்சிங் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். கவரை ஓப்பன் பண்ணிட்டு மேலே வாரண்டி கார்டு இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி மேலே மிக்ஸி டேமேஜ் ஆகாமல் ஒரு காட்டன் வச்சுருக்காங்க. சைடில் ஒரு சின்ன காட்டன் இருக்குது. அதை எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். அப்புறம் மேலே மிக்ஸி வெளியே எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி அதில் மிக்ஸி நம்ம வெளியே எடுப்போம். எடுத்துகிட்டு அழகாக ஒயர்லாம் பக்காவாக மடக்கி போட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளை மிக்ஸி சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு மூடி, ஒரு கப்பு, சின்ன கப்பு, அப்புறம் இந்த சைடில் மூடி இருக்குது, அதை எடுப்போம். சைடு மூடி எடுத்தால் உள்ள 2 மூடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள எத்தனை இது ஒரு கப்பு அழகாக இருக்குது. நல்லா குழிய நல்லா அழகாக இருக்குது. பெருசாக இதில் வச்சுருவோம். இன்னொரு கப்பு இருக்குது. 3 கப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க இதை திறந்து பார்ப்போம். இது சூப்பராக நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய கப்பாக இருக்குது. ஒரு மிக்ஸி, 3 ஜாடு கொடுத்துருக்காங்க. 3 மூடி 3 ஜாடு கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. 3 சைஸாக கொடுத்துருக்காங்க மிக்ஸியோட சேர்த்து. பாருங்க, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு டிசைன் சூப்பராக இருக்குது. மிக்ஸி கப்பெல்லாம் அழகாக சில்வரில் கொடுத்துருக்காங்க. மிக்ஸி கப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. டிசைன் அழகாக மிக்ஸி டிசைனு அழகாக 2 கப்புக்கு பொடியோட ஒரு கப்பு பொடி இல்லாமல் மொத்தம் 3 கப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கப்பு மிக்ஸியாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது அரைச்சி பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி முதல் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இதை பவர் கொடுத்து நம்ம உள்ள காஞ்ச மிளகா, பூண்டு, மல்லி இலையெல்லாம் போட்டு நம்ம வாங்க அரைச்சி பார்ப்போம். எப்படி அரைக்குதுன்னு நம்ம வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். லாக் பண்ணி நல்லா சவுண்டாக இருக்குது. அதிகமாக சூப்பராக மெலிசாக நல்லா பட்டுப்பால் அரைஞ்சிருக்கு. அடுத்தது வேறு ஏதாச்சும் போட்டு அரைப்போம். அடுத்தது ஊற வச்ச போட்டு அரைப்போம். அதுவும் நல்லா பட்டு போல் அரைஞ்சிருக்கு. சூப்பராக ஊற வச்ச பருப்பு இது சூப்பராக அரைஞ்சிருக்கு. செமையாக அரைஞ்சிருக்கு. மிக்ஸி சூப்பராக அரைஞ்சிருக்கு. அரைச்சதை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபேஸ்புக் லிங்க் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.